நான் என்னை ஏமாளின்னு நினைச்சீங்களா அப்படிங்கிற ஒரு கிளைமை எடப்பாடி வைக்கிறார். அமித்ஷா உங்களை ஏமாளின்னு போட்டு தானே ஏறி ஏறி மிதிக்கிறாரு. ஒரு முறைக்கு 4 முறை சென்னையில கிராண்ட்ஷோலா ஹோட்டல்ல சொன்னாரு, மதுரையில சொன்னாரு, தினத்தந்தி, தினமலர் பத்திரிகை பேட்டியில சொன்னாரு, இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில சொன்னாரு. இன்றைக்கு வரைக்கும் இவர் தான் ஏமாளி கோமாளி மாதிரி பேசிட்டு இருக்காரு. நாங்க ஒண்ணு ஏமாளி இல்லைன்னு. அமித்ஷா சொன்னாரா இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி அமைச்சரவையில இல்லைன்னு சொன்னாரா என்ன? சொல்லலையே. அப்ப நீங்க முதல்ல அமித்ஷா விட்டு சொல்லுங்க. இப்ப இவரு சொல்றதுல இப்ப இவரு கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்காரு சார், அமித்ஷா அப்படி சொல்லல. இல்லைன்னா நாங்க கூட்டணியில் இல்லை, இவர் தானே கூட்டணி தலைவருங்கிறாரு. பாஜகவை கூட்டணியிலிருந்து விலக்குகிறேன், கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக எங்களுக்கு அவர்கள் ஏற்புடையவர்கள் அல்ல, கூட்டணி அமைச்சரவை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவர் கூட்டணி ஆட்சி அதில் பாஜக பங்கெடுக்கும் என்று அமித்ஷா சொல்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை, அதனால் பாஜகவை எங்கள் கூட்டணியில் இருந்து நான் விலக்குகிறேன், அதிமுக தலைமையில் வேறொரு கூட்டணியை நாங்கள் கட்டி அமைப்போம் சொல்லுங்க. இவர் வேணா ஏமாளி இல்ல கோமாளி இல்ல புத்திசாலி நம்ம ஏற்றுக்கலாம்.